நம்ம இன்னைக்கு எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இல்லைன்னா சயின்ஸுங்கிற ஒரு செஷனுக்குள்ளாடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் ப்ரெஷர். இந்த ப்ரெஷரை பற்றி தான் இன்னைக்குள்ள வீடியோ செஷனில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் ப்ரெஷர் ஆர் டிஃபைன் ப்ரெஷர்? ப்ரெஷர் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா. அப்போ இந்த ப்ரெஷர் உண்டாகணும்னா அங்கே என்ன இருக்கணும்? ஃபோர்ஸ் இருக்கணும். ஒரு ஃபோர்ஸ் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ஆக்ட் பண்ணுறதுனால உருவாகக்கூடிய ஒரு செயல்பாடு தான் இந்த ப்ரெஷர். வாட் இஸ் ஃபோர்ஸ்? நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ செஷனில் ஃபோர்ஸ் பற்றியும் இந்த ஃபோர்ஸில் 2-3 டைப்ஸ் இருக்குது, அந்த டைப்ஸை பற்றியும் பார்த்தோம். இப்போ ஃபோர்ஸ்னா என்ன? push or pull on an object is called force. இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ செஷனில் நம்ம ஃபோர்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். ஃபோர்ஸ் ஒரு பர்டிகுலர் ஏரியா மேலே பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டியாலலாம் ப்ரெஷருங்கிறது உண்டாகுது. ஜெனரலாக a force normally acting on a surface is called thrust. Thrustனா உந்துதல் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த பென் இருக்கு, இந்த பெண்ணை நான் இங்கிருந்து இந்த மாதிரி எவ்வளவு ப்ரெஷர், எந்த அளவுக்கு தர்ஸ்ட்டை கொடுக்குறனோ அந்த அளவுக்கு இந்த பெண்ணானது இந்த பக்கம் மூவ் ஆகும். அப்போ அதே மாதிரி தான் ஒரு பர்டிகுலர் சர்ஃபேஸ் ஏரியாவுக்குள்ளாடி நடக்கக்கூடிய ஃபோர்ஸ்னால வரக்கூடியது இந்த ப்ரெஷர். ஸோ வாட் இஸ் ப்ரெஷர்? ப்ரெஷர் இஸ் டிஃபைன்ட் அஸ் ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா. இப்போ வாட் இஸ் த யூனிட் ஆஃப் ப்ரெஷர்? இப்போ ப்ரெஷர்னா என்னன்னு சொல்லுவோம்? ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா. ஸோ ப்ரெஷர் ஈக்குவல் டு force, the per is the meaning dividing by area. Unit na 1 unit area na ஒரு area 1 meter 1 centimeter அந்த மாதிரி இதுல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். இப்போ area. What is the unit of force? The unit of force is Newton. நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ செஷன்லயே பார்த்தோம். The unit of force is Newton. Newtonங்கிறதை n ன்னு மென்ஷன் பண்ணுவோம். Divided by what is the unit of area? Meter square. So what is the unit of pressure is Newton per meter square. அப்ப இந்த Newton per meter square இன்னொரு வேளை நம்ம எப்படி எழுதுவோம்னா Newton per meter square. இந்த மீட்டர் ஸ்கொயர்ங்கிறது நியூட்டனுக்கு பக்கத்தில், அப்படின்னா மேலே கொண்டு வரும்போது மீட்டர் ஸ்கொயர்ல மேலே ஒரு மைனஸ் சைன் போடணும், இல்லை கீழே இருக்கிறது மேலே கொண்டு வரோம். ஸோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். another one unit of pressure is Pascal. இன்னொரு யூனிட்டும் இருக்கு ப்ரெஷருக்கு, அது என்னன்னா பாஸ்கல். Pascal. It is denoted by the symbol PA. Pascal சொல்றோம். What is 1 Pascal? 1 Pascal is the pressure exerted by a force of 1 Newton perpendicularly upon an area of 1 square meter. இங்க நம்ம சொன்ன அதே தான் நம்ம இங்க சொல்ல போறோம். நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லியிருக்கோம். அப்ப அதே தான் இங்க டெஃபினிஷனா சொல்றோம். என்ன சொல்றோம்? 1 Pascal is the pressure exerted by a force of 1 Newton is perpendicularly upon an area of 1 square meter. இப்போ ஒரு நியூட்டன் ஃபோர்ஸை நம்ம ஒரு ஸ்கொயர் மீட்டர் ஏரியாவுக்கு மேலே செலுத்தும் போது உண்டாகக்கூடிய ப்ரெஷர் தான் 1 பாஸ்கல் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறோம் ப்ரெஷருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூலுக்கு வருவாங்க. ஸ்கூலுக்கு சும்மா வருவாங்களா? சும்மா வரமாட்டாங்க. என்ன கொண்டு வருவாங்க? புக்ஸ் எல்லாம் கொண்டு வருவாங்க. இந்த புக்ஸ் எங்கே வச்சு கொண்டு வருவாங்க? பேகுக்குள்ள வச்சு கொண்டு வருவாங்க. இன்னைக்குள்ள எஜுகேஷன் சிஸ்டத்தில் நிறைய புக்ஸ் கேரி பண்ண வேண்டி இருக்கு. கவர்மெண்ட் பேர்டன் லிவிங் எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் டீச்சர்ஸ் அந்த மாதிரி நம்ம எப்படி கொடுத்தாலுமே பிள்ளைங்க கரெக்டாக அவங்க படிக்கணும்னா நோட் புக் எல்லாம் கொண்டு வரணும். அப்போ இந்த நோட் புக் எல்லாம் கொண்டு வரும்போது நிறைய லோடிங் வெயிட்டை தூக்கிட்டு வராங்க ஸ்கூல் பேக்குள்ளாடி வச்சு. இந்த ஸ்கூல் பேக்கோட ஸ்ட்ரிப்ஸு நேரோவாக இருந்துச்சுன்னா வெயிட் எப்படி இருக்கும்? நமக்கு ரொம்ப ஹெவி லோடாக இருக்கிற மாதிரி தெரியும். அதே இது இந்த பேக்கோட ஸ்ட்ராப்ஸ் கொஞ்சம் ப்ராடர் ஏரியாவாக இருந்தால்
நமக்கு வந்து தூக்குற வெயிட் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா, பேக்குக்குள்ளாடி இருக்கக்கூடிய புக்கோட வெயிட்டு நம்ம ஷோல்டரோட கொடுக்கக்கூடிய ப்ரெஷர்னால கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு கீழே இழுத்துட்டே போகும். அதனால தான் நமக்கு வந்து வெயிட்டு அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். இப்போ நம்ம ப்ராடர் ஏரியா உள்ள ஸ்ட்ராப்ஸ் உள்ள பேகு போட்டிருந்தோம்னா கொஞ்சம் வெயிட் வந்து தாங்கும். ஏன்னா சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருக்கும். அதனால் வந்து அங்கே கொஞ்சம் வெயிட் நம்ம ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். ஸோ வெயிட் ஆஃப் யர் பேக் ஆக்ட்ஸ் ஆன் அவர் ஷோல்டர்ஸ் டியூ டு த ஃபோர்ஸ் ஆஃப் gravity. What is weight? Weight na enna? The force with which earth pulls on an object. இப்போ நம்ம மேலே ஒரு வெயிட் இருக்கு, இந்த எர்த்து வந்து அதை அட்ராக்ட் பண்ணி இழுக்கும், ஒரு ஃபோர்ஸை கொடுத்து இழுக்கும். அப்போ அதுதான் வந்து வெயிட். இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு தகுந்த மாதிரி வெயிட் வந்து மாறிட்டே இருக்கும். ஆனால் மாஸ் மாறாது. மாஸுங்கிறது என்ன? குவான்டிட்டி ஆஃப் மேட்டர், எவ்வளவு அமௌண்ட் இருக்கோ அதுதான் மாஸ். ஆனால் வெயிட் வந்து இடத்துக்கு இடம் சேஞ்ச் ஆகும். ஏன் சேஞ்ச் ஆகுது? த வெயிட் டிபெண்ட்ஸ் அப்பான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். வெயிட்டுங்கிறது வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கும். அப்போ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். இப்போ நம்ம சொன்னோம் நேரோ ஏரியாவில் நேரோயாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரிப் உள்ள பேகை யூஸ் பண்ணாலும் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. அப்போ அங்கே சர்ஃபேஸ் ஏரியா எப்படி இருக்குது? ஸ்மாலராக இருக்குது. இஃப் த சர்ஃபேஸ் ஏரியா இஸ் ஸ்மாலர், ப்ரெஷர் இஸ் ஹையர். சர்ஃபேஸ் ஏரியா ஸ்மாலராக இருந்தால் ப்ரெஷர் ஹையராக இருக்கும். சர்ஃபேஸ் ஏரியா இஸ் லார்ஜர், இட்ஸ் ப்ரெஷர் இஸ் ஸ்மாலர், அதோட ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கும். Now we conclude, if the force acts on larger surface area, its pressure is smaller. If the force acts on smaller surface area, its pressure is higher. Example, நம்ம ஜென்ரலாக டே டு டே லைஃப்பில் பார்ப்போம், காய்கறி வியாபாரம் பண்ணுவாங்க. இப்போ வந்து தள்ளு வண்டியில் கொண்டு போகிறாங்க. முன்னாடி வந்து என்ன பண்ணுவாங்க? தலையில் ஒரு கூடைக்கு மேலே வச்சு கொண்டு போவாங்க. அந்த கூடைக்கு கீழே வந்து ஒரு பெரிய வட்டமாக இந்த துணி டவலை வந்து சுற்றி வச்சுருப்பாங்க. அதுக்கு மேலே தான் அந்த கூடையை வச்சு கூவிக்கிட்டே போவாங்க. கத்திரிக்காய், வெண்டைக்காய் அந்த மாதிரி கூவிக்கிட்டே போவாங்க. அது ஏன் அவங்க அந்த துணியை வைக்கிறாங்கன்னா, அந்த மாதிரி வட்டமாக பறந்து வச்சு அதுக்கு மேலே வந்து இந்த வெயிட்டை வைக்கும்போது சர்ஃபேஸ் ஏரியா வந்து அதிகமாக இருக்குது. அப்போ மேலே இருக்கக்கூடிய வெயிட்டோட ப்ரெஷர் இவங்களை அதிகமாக தாக்காது. ஏன்? if the force acts on a larger surface area, pressure is small. சர்ஃபேஸ் ஏரியா மேலே ஆக்ட் பண்ணும்போது அங்கே ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்குது. அப்போ அவங்களுக்கு அந்த வெஜிடபிள்ஸோட வெயிட்டு அதிகமாக தெரியாது. இன்னொன்று வந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ஸில் எல்லாம் பார்ப்போம், நம்ம வண்டியை விட்டு இறங்கின உடனே இந்த கூலி அப்படின்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க வந்து நம்மக்கிட்ட உங்கள் லக்கேஜை வந்து நாங்கள் தூக்கிட்டு போகிறோம், எங்களுக்கு பேமெண்ட் கொடுங்க அப்படின்னு. அப்போது அவங்க வந்து நம்மளோட லக்கேஜை நம்ம இழுத்துட்டு போகிற மாதிரி பண்ண மாட்டாங்க. படக்குன்னு எல்லாத்தையும் எடுத்து தலை மேலே வைப்பாங்க. ஆனால் அதுக்கு கீழே என்ன பண்ணுவாங்க? அவங்க டவலை வந்து வட்டமாக சுற்றி வைப்பாங்க. இதுவும் எதுக்காக? if the force acts on a larger surface area, its pressure is smaller. இன்னொரு எக்ஸாம்பிள், வீட்டில் எல்லாம் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுவோம். எதை யூஸ் பண்ணி கட் பண்ணுவோம்? கத்தி. இந்த கத்தியோட முனை வந்து ஷார்ப்பாக இருந்தால் தான் நமக்கு வெஜிடபிள்ஸை ஸ்பீடாக கட் பண்ண முடியும். அதனால என்ன பண்ணுவோம்? எவ்வளோ தூரம் அதை ஷார்ப்பன் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் ஷார்ப்பன் பண்ணுவோம். பண்ணிட்டு டக் 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 டக்னு கட் பண்ணுவோம். ஏன்? அந்த கத்தியோட முனை நேரோவாக இருக்கணும். அப்போ கத்தியோட முனை வந்து ரொம்ப கூர்மையாக இருக்கணும். அப்போ தான் ஈஸியாக கட் ஆகும். இப்போ இது எதுக்கு? if the force acts on smaller surface area, its pressure is larger or pressure is higher. அது ரொம்ப கூரிய முனையாக இருந்தால் தான், ரொம்ப ஷார்ப்பாக இருந்தால் தான் நம்ம ஃபோர்ஸை கொடுக்க நமக்கு கட்டிங் கரெக்டாக நடக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள், ஆணி அடிப்போம். உடன் இதில் அடிப்போம், இல்லை வாலில் கூட அடிப்போம்.
அந்த ஆணியோட முனை வந்து ரொம்ப ஊசி மாதிரி எவ்வளவு கூரியதாக இருக்கோ அவ்வளவுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ்னால அது உள்ள சீக்கிரம் இறங்கும். It is also one of the example of if the force acts on smaller surface area, its pressure is larger. இப்போ நம்ம கத்தி கேஸ் ஆகட்டும் இந்த ஆணி கேஸ் ரெண்டு கேஸ்லையுமே அங்கே சர்ஃபேஸ் ஏரியா கம்மியாக இருக்கும். அப்போ அந்த குறைஞ்ச சர்ஃபேஸ் ஏரியாவில் மேலே நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸில் ப்ரெஷர் எப்படி இருக்கும்? ஹையாக இருக்கும். சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருந்ததுன்னா ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கும். இதுதான் கான்செப்ட். இப்போ சர்ஃபேஸ் ஏரியா ஒரு ஏரியா வந்து கம்மியாக இருந்ததுன்னா ப்ரெஷர் அதிகம், ஏரியா அதிகமாக இருந்தால் ப்ரெஷர் குறையும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ செஷனில் ப்ரெஷர்னா என்ன, ப்ரெஷரோட யூனிட் என்ன, இப்போ சில நேரம் ப்ராப்ளம்ஸ் டைரெக்டாக கொடுப்பாங்க ப்ரெஷர் கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்போ வந்து இந்த ஃபார்முலாயை நம்ம போட்டால் போதும், ஃபோர்ஸ் பை ஏரியா ஃபார்முலாயை அப்ளை பண்ணி ஆன்சரை கண்டுபிடிச்சி நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு எழுதணும். நெக்ஸ்ட்டு ரெண்டு கான்செப்ட் பார்த்தோம். இப்போ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன் ஸ்மாலர் சர்ஃபேஸ் ஏரியா, இட்ஸ் ப்ரெஷர் இஸ் லார்ஜர். If the force acts on larger surface area, its pressure is smaller. Pressure என்ன? Pressure is defined as force per unit area. Pressure equal to force by area, that is equal to Newton per meter square. The SI unit of pressure is Newton per meter square. Another one unit is Pascal. 1 Pascal is defined as the pressure exerted by the force of 1 Newton is perpendicularly upon an area of 1 square meter. So friends, இந்த வீடியோ செஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thanks for watching.